எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கார்டனிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் என்னென்ன செடி இருக்குது, அதை நம்ம எப்படிலாம் பராமரிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு முல்லை செடியில் தண்ணி ஊற்றிட்டேன். அது கொடியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் நாலா பக்கமும் சுற்றி கட்டி வச்சோம். அதுக்கப்புறம் சகப்பு கலர் அரளி வச்சுருக்கோம் வாசலில். அதுலேயும் நல்லா தண்ணியை ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே குட்டியாக வெள்ளை கலர் அரளி வச்சுருக்கோம். அது ரொம்ப வெயிலில் துவண்டு போன மாதிரி இருந்தது. அதனால அதுக்கும் நம்ம தண்ணி வச்சிட்டோம். நம்ம வீட்டில் இப்போ தான் கொஞ்சம் தென்னை மரம் நிறைய வச்சுருக்கோம். அதனால அதுக்கு நிறைய தண்ணி வைக்கணும். இது வெயில் காலமாக இருக்குது, அதனால நல்லா தண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தென்னை மரத்துக்கும் நிறைய தண்ணி அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வாழை மரத்துக்கும் அங்கங்கே அடிச்சிட்டேன். வாழை மரத்துக்கு நம்ம தண்ணியை அடிக்கலைனாலும் பக்கத்தில் உள்ள தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு அது நல்லாவே வளர்ந்துடும். ஒன்று வளர்ந்ததுக்கப்புறம் திரும்பவே அங்கே நிறையா வளர்ந்துடும். கருவேப்பிலை செடி குட்டியாக வந்திருந்தது. அது எப்படி வந்ததுன்னு எங்களுக்கே தெரில. அதனால அதுலேயும் தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப ஜாதி மல்லியில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ செடிக்கு போயிட்டேன். இதுதான் மல்லிகைப்பூ செடி. இதில் ஒரு நாளைக்கு 3 பூ 4 பூ தான் பூக்கும். அதை விட நிறையா பூக்க மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன மாதிரி வச்சா பூக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போதைக்கு மொட்டு தான் வச்சுருக்கு. இது பூக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் என்றைக்குமே பூக்கவே பூக்காது. 1 பூ 2 பூ தான் பூக்கும். அதை எடுத்து நாங்கள் சாமிக்கே வச்சுருவோம். அதுக்கப்புறம் திரும்பவும் தென்னை மரத்துக்கே நம்ம வீற்றிட்டோம். நம்ம வீட்டில் நிறைய தென்னை மரம் இருக்கிறதுனால தென்னை மரம் மட்டும்தான் காட்டியிருப்பேன் இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் இது மாதுளை செடி. இதெல்லாம் கல்யாணம் போனால் கல்யாணத்துக்கெலாம் கொடுப்பாங்களா அந்த மாதிரி செடி. அது நாங்கள் வீட்டில் சும்மா வச்சோம். ஆனால் நல்லாவே வந்திருந்தது. அதுக்கப்புறம் நெல்லி செடி இருந்தது. அதுலேயே வச்சுட்டு கீழவே மாங்காய் மரமும் வந்திருந்தது. அது எப்படி வந்ததுன்னே தெரில. நாங்கள் சாப்பிட்டுட்டு அந்த மாங்காய் தோல் அதெல்லாம் அங்கே போட்டோம். அதனால அதுலேருந்தே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தென்னை மரத்துக்கு தான் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். நிறையா இருக்கிறதுனால இதுதான் நான் காட்ட வேண்டியதாக இருக்கும். இது நம்ம வீட்டில் உள்ள செம்பருத்தி செடி. இதில் வெள்ளை வெள்ளையாக ஏதோ வந்ததுனால அம்மா எல்லாத்தையுமே கழித்து விட்டுட்டாங்க. இப்போ தான் திரும்ப 1 மந்தில் வளர ஆரம்பிச்சிருக்கு. அது வளர்ந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குது. அந்த ஒயிட் கலர் எதுவுமே இல்லை. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ புதுசாக வளர்ந்துட்டுருக்கு. இது நார்த்தங்காய் செடி. இது வளர்ந்துருக்கு, நல்லாவே வளர்ந்துருக்கு. இதில் முள்ளுலாம் இருக்கும். இது கிட்ட போகவே பயமாக இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய முள்ளாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டுருக்குறது. இது என்ன செடினே தெரில. ஏதோ மேரேஜ் போனப்போ கொடுத்தது தான். ஆனால் வச்சுருக்கோம், நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. அது வளர்ந்ததுக்கப்புறம் தான் என்னென்னு எங்களுக்கு தெரியும். இது நிறையா பேர் பார்த்துட்டு சப்போட்டா பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரில, ஃபைனலாக தான் தெரியும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை செடி அங்கே கறந்தது. அதனால அதுக்கும் தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொய்யா மரமும் நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம். அதுக்கும் நல்லா தண்ணி ஊற்றிட்டு, இந்த வெயில் காலத்தில் செடிகளுக்கு தான் தண்ணி ஊற்றுறது தான் ரொம்ப நல்லது. அதனால அதுக்கு ஊற்றிட்டாச்சு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் செடியிலே தண்ணி ஊற்றிட்டு இன்னொரு இடத்துல மாமரம் வளர்ந்துருந்தது. அதனால அதுக்கும் தண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஈவினிங் போல் போர் அடிச்சுது. என்னடா பண்ணலான்னு பார்த்தா பக்கத்தில் குளத்துல நிறைய தாமரை இருந்தது. சரி இறங்கி போய் நம்ம சாமிக்காது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கிரதையாக தான் இறங்கினேன் ஓரத்தில். குளத்துக்கிட்ட போனோன்னு ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா நம்ம அப்படியே கவுந்து விழுந்துருவோமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஒரு தாமரையை பறிச்சிட்டேன். சரி நம்ம பூத்தது ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் எடுத்தேன். ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா பாம்பு எதுவும் வந்துட போகுது அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டே தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதையும் எடுத்துகிட்டு அது பார்க்க இப்படி தான் இருந்தது. அந்த விதையெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. சில பேர் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சாப்பிட்டதே கிடையாது. சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அங்கே இருந்த 2-3 தாமரை செடியை பறிச்சுட்டு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.